ஒரு பூனையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அது எப்படிடா ஒரு பூனையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் தானே யோசிக்கிறீங்க. அது ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சாம். அது என்ன அக்ரிமெண்ட்னா, டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் கிடைக்கிற ஃபுட்டை ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்து சரிசமமாக பகிர்ந்துக்கணும்னு. இதே மாதிரியே ரெண்டும் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாள் பூனை காலையிலையும் வரலையாம், சாயந்தரமும் வரலையாம். அதுக்கு அந்த எலியோட குட்டி அதுக்கிட்ட கேட்டுச்சான், அம்மா ஏன் இன்னும் இந்த பூனை வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். சரி வா நம்ம போய் தேடலாம் அப்படின்னு எலியும் அதோட குட்டியும் பூனையை தேடி போச்சுங்களாம். அப்போ காட்டுக்குள்ள ஒரு வலையில பூனை சிக்கிட்டு இருந்ததை எலி பார்த்துச்சான். எலியை பார்த்த பூனை, சீக்கிரம் வா, வந்து என்னை சீக்கிரம் கடிச்சு என் வலையை கிழிச்சு என்னை வெளில விடு அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருந்துச்சு. உடனே வேக வேகமா எலியும் எலியோட குட்டியும் போய் பூனையை காப்பாற்ற போச்சுங்களாம். அப்போ எலியோட குட்டி வலைய வேக வேகமாக கடிச்சிச்சான். அதை பார்த்த அந்த எலி சொல்லிச்சான், மெல்ல கடி அப்படி சொல்லிச்சான். அப்போ அந்த பூனை, சீக்கிரம் கடி, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த வேடன் வரதை பார்த்ததும் வேக வேகமாக வலையை கடிச்சு அந்த வலையை ஒரு வழியாக கிழிச்சு எலி குட்டியை தூக்கிக்கிட்டு அதோட பொந்துக்கு ஓடிருச்சான். பூனையும் சிட்டாட்டோ பறந்து ஓடியே போயிருச்சான். பொந்துக்கு வந்த எலிக்கிட்ட எலியோட குட்டி கேட்டுச்சான், ஏம்மா நீ நினச்சிருந்தா அப்போவே பூனை மாமாவை வெளில சீக்கிரம் கடிச்சு எடுத்துருக்கலாம், ஏன் நீ பொறுமையாக கடிக்க சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த எலி சொன்னிச்சான், அந்த அக்ரிமெண்ட் எனக்கும் அந்த பூனைக்கும் மட்டும்தான். அந்த பூனை வேற காலையிலேருந்து சாப்பிடாம இருந்துச்சு. நான் அந்த வலையை ஒரு வேளை வேகமாக கடிச்சிருந்தேன்னா அது உன்னை சாப்பிட்ருக்கோம் அது இருந்த பசியில். எனக்கு உன்னையும் காப்பாற்றணும், என் நண்பனான பூனையும் காப்பாற்றணும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த எலி.